சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூரை மேலே நின்று பார்த்துக்கிறான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே செத்துட்ருக்காங்க. அதை தான் வந்து ஹீரோ பார்த்துக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வெனம் செட் அந்த பாய்சன் பிளான் அது ஃபுல்லாமே என் கையாலே நான் கொன்னேன். பட் இருந்தும் இந்த அப்பாவி மக்கள் இவங்க எல்லாருமே செத்துட்ருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ செத்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவனுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க ஒவ்வொருத்தனா போட்டு சாவடிச்சுன்னுக்குறானுங்க. எக்கச்சக்கமான பேர் செத்துன்னுக்குறானுங்க. எல்லாருமே அங்கே கதர்னுக்குறாங்க. அங்கே வெறும் அலறல் சத்தமாக தான் இருக்குது. ஹீரோ நினைக்கிறான், இந்த உலகம் ஏன் இப்படி மாறிச்சு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சரிகாண்டாயிட்டு கத்துறான். எல்லாரும் இங்கே பாருங்கடா, இந்த 4 வில்லேஜ் இது ஃபுல்லாகவே ஏற்கனவே சரௌண்ட் ஆயிடுச்சு. அண்ணான் சைடு இருக்கிற அந்த அவுட்டர் வாலாண்ட நான் உங்களுக்கு ஒரு வழி ஏற்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக அங்கே போய் தப்பிச்சு போங்கடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். ஒன்று அங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றுமே புரியல. யார்ரா இவன் எதுக்கு வந்து இதுமாதிரி சொல்லுங்கிறான். அந்த இடம் தானே வந்து பார்த்தீங்கன்னா உரம் எல்லாம் கொட்டுற இடம். அந்த இடம் வந்து எப்படி வந்து இடமா இருக்கும் அப்படின்னு வந்து ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், ஒருவேளை அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்தது அதனால தான் வந்து அந்த இடத்துல வழி உருவாக்கி இருக்குமா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லை இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பு. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டு சந்தில் இட்டும் போயிட்டு நம்ம எல்லாரையும் ஒரேடியாக போட்டு தள்ளணும் தான் அவனுடைய பிளான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஐடியா பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டோடனே யாருமே நவராமங்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், டேய் என்னடா முட்டல் மாதிரி பேசினுக்கிறீங்க, ஏற்கனவே டைம் இல்லை. நீங்கள் இங்கே இருந்தாலும் எப்படியும் சாக தாண்டா போகிறீங்க. அங்கே போய் மட்டும் என்ன உயிரோட இருக்க போகிறீங்க. அதனால் நான் சொல்கிறத கேளுங்கடா, அங்கே ஏற்கனவே வழி உண்டாயிடுச்சு, சீக்கிரம் போங்க அப்படி சொல்கிறான். உடனே இதை கேட்டோடனே அவனுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் சர்வே ஆகணும்னா இங்கேருந்து ஓடுங்கடா, நான் உங்களுக்கோசம் பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படி சொல்கிறான். உடனே இதை கேட்டோடனையும் எப்படியா இருந்தாலும் நம்ம சாவத்தான் போகிறோம், வாங்க இருக்குது நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தான், அதுபடியே போவோம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேகமாக ஓடுறானுங்க. உடனே இதை பார்த்தோன்னே அந்த கார்டெல்லாம் சீக்கிரம் அவங்கள போய் கேப்சர் பண்ணுங்க வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிறானுங்க. இதை பார்த்தோன்னே அந்த வெசலு சரி காண்டாயிட்டான். யார்ரா இவன், இந்த லெசர் செக்ட் மெம்பர், இவன் என்ன இதுமாரி பண்ணிட்டு இருக்கான், சரி காண்டாகுது அப்படி சொல்லினுங்கிறான் அவன். பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே பாருங்களேன் நம்மளுக்கான பாத்து அங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக ஓடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக அங்கே ஒரு பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அவ்வளோதான், நம்ம சர்வே ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காம்பவுண்ட் ஓரமாகவே எக்கச்சக்கமான பேர் குதிரையில் வந்து நிற்கிறானுங்க இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு. உடனே அதை பார்த்து எனக்கு பதறானுங்க, அவ்வளோதான் நம்ம சாவ போகிறோம் அடடே அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டேகர் வந்து அவனை கயித்துல குத்தி அவனை அந்த இடத்துல காலி பண்ணுது. பார்த்தீங்கன்னா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசர் செக்டர் சேர்ந்த ஆளுங்க தான். சீக்கிரம் வாங்க எல்லாரும் இங்கே வாங்க, இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வழி, எல்லாரும் வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்றான். பா, என்னால் நம்பவே முடியல, இந்த ஜேகல் கிளான் இவங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு இதுமாரி நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவன் புத்திசாலித்தனத்தில் இதுமாரி சாதிச்சிட்டானே, இவன் நிஜமாலே ஒரு புத்திசாலியான ஒரு பையன் தான். இப்பதான் புரியுது அவங்களுக்கு ஏன் அவனை பிடிச்சிருக்கு சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினைக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த மொத்த வில்லேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு நிக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்கெல்லாம் பார்த்து நிற்கிறானுங்க. உடனே அதில் ஒருத்தன் கேட்குறான், பிரதர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவனுங்க வேற தப்பிச்சு வரானுங்களே இந்த வில்லேஜஸ், சீக்கிரம் நம்ம போய் அவனுங்கள அட்டாக் பண்ணோம் அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு அவன் தான் சொல்கிறான், இல்லை அதெல்லாம் முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்படியே போச்சுன்னா நம்ம வந்து அந்த டேர்ஃபுல் பாய்சன் கிரிப்பில் விட்டுட்டு வில்லேஜஸை போய் நம்ம அட்டாக் பண்ணனா நம்ம மேல தான் சந்தேகம் வரும். ஏன்னா இந்த மலைகள்ல எக்கச்சக்கமான பேரு இப்போ இத தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டேர்ஃபுல் பர்சன் பீப்பிள் அவன் வந்து கூரை மேல ஏறி இத சொன்னதால, இப்போ நம்ம வில்லேஜஸ் அட்டாக் பண்ண போனோம்னா, இவனுங்க என்ன இங்க அட்டாக் பண்ண போறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மேல தான் சந்தேகமா வரும். அதனால நம்மளுக்கு கிடைக்கிற கெயின்லேருந்து லாஸ் தான் அதிகமா இருக்கும். நம்மளுக்கு தண்டனையும் அதிகமா இருக்கும். அதனால இப்போ வேற வழியே கிடையாது. சீக்கிரம் நீங்க என்ன பண்ணுங்க, அவன் எஸ்கேப் ஆகாத பிளிக்கி அந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படி சொல்றான். அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்றானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவனும் தான் நின்றுக்கிறானுங்க அந்த கூரை மேலே. அவன் கேட்குறான், ஹா, இந்த ஜகால் கேன் அவங்க பார்த்தியா சிக்னல் குத்துட்டாங்க, இது வந்து என்ன அர்த்தம் தெரியுதா இல்லையா? இப்போ எல்லாருமே இந்த ஜகால் கேனில் இருக்கிற மொத்த ஆர்மியுமே உன்னை தான் அட்டாக் பண்ண வராங்க. நீ கம்முன்னு மூடி நின்றுந்தனா இன்னேத்திக்கு கொஞ்ச நேரமாவது நீ உயிரோட வந்திருப்ப. ஆனால் இப்போ உன் அவசரத்தால் நீ சீக்கிரமாக போய் சேர போகிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். நீ ஏற்கனவே அந்த யாங் பேங்கை கொண்டு தப்பு பண்ணிட்ட. இது வேற இல்லாமல் இந்த மார்ஷல் ஆர்ட் அலையன்ஸ் எங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி நாங்கள் உன்னை கொலை பண்ண வந்துக்கிறோம். நீ கண்டிப்பாக சாக போகிற அப்படி சொல்கிறான். உடனே ஹீரோ கேட்குறான், நான் ஒன்றையும் அவளை கொன்னல. அண்டு நான் அவளை கொன்னதாகவே இருந்தாலும் இந்த அப்பாவி மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க, நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொல்றீங்க அப்படி கேட்குறான். அது உடனே அவன் சொல்கிறான், நீ என்ன சொல்கிற, அப்பாவி மக்கள் மேலே உனக்கு என்ன திடீர்னு இதுமாரி பாசம் வந்துடுச்சு, உன் இந்த டேர்ஃபுல் பாய்சன் பீப்புள் அதுக்கும் நீ பண்ணுற விஷயத்துக்கு இப்போ சுத்தமாக சம்மந்தமே இல்லையே அப்படி சொல்கிறான். அதுக்கு ஒன்று ஹீரோ கேட்குறான், ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொல்றீங்க, இது வந்து தப்பு அப்படி சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், என்ன பண்ணுறது, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெசர் செக்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாற்றான்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணால் அந்த லெசர் செக்ட் உன்னை கைவிட்டதால
நாங்க இது மாரி பண்ண வேண்டியதா போச்சு. லெசர் செக்ட் வேலைலாம் என்ன? நாங்களே லெசர் செக்ட்ட உருவாக்குவோம். இது மூலமா இவங்க எல்லாரையும் கொலை பண்ணி, நாங்க லெசர் செக்ட் மேல பழிய போடுவோம் அப்படி சொல்றான். இத கேட்டவுடனே ஹீரோக்கு சரி காண்டாவுது. "நீ ஏன் இது மாரி பண்ற? இது மாரி தப்பாச்சு" அப்படி சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், "நான் என்ன பண்ண முடியும்? நான் வெறும் ஒரு சோல்ஜர் மட்டும் தான். எங்களுக்கு வர ஆர்டர்ஸ மட்டும் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம்." அப்படி சொல்றான். "ஓ! அப்படின்னா எனக்கு புரிஞ்சுது. நீ நீ வெறும் அந்த ஜேக்கப் கிளானுடைய கைபொம்மை தானே. அதனால இந்த ஜேக்கப் கிளானையே நான் வேற இருக்கிறேன்." அப்படி சொல்றான். "என்ன உன்னால முடியும்னு நினைக்கிறியா என்ன? நீ எல்லாம் ஒரு சின்ன பையன்டா" அப்படி சொல்றான். இத கேட்டவுடனே ஹீரோ, "கண்டிப்பா, கண்டிப்பா நான் இந்த ஜேக்கப் கான கொல்லாம விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம, நீ இந்த ஜேக்கப் கானுடைய ஒரு மெம்பர் அப்படிங்கிறதுனால உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன்" அப்படி சொல்றான். உடனே அத கேட்டவுடனே கேட்கிறேன், "நீ ஏன்டா இவங்களுக்கு வந்து உதவி பண்ற? அப்படி என்னடா உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம்? நீ இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்ததே கிடையாதே" அப்படி சொல்றான். இத கேட்டவுடனே ஹீரோ சொல்றான், "ஏன்னா நானும் அவங்கள மாரி தான். இப்படிதான் எல்லாருமே என்ன சாவடிச்சாங்க எங்க வில்லேஜ் பீப்பிள்" அப்படி சொல்றான். இதுலருந்து நல்லா புரியுது. நீ வந்து அந்த ஜெயலலிதாவுடைய கைபொம்மைங்கிறதுனால, உன்ன நான் சும்மா விட போறது கிடையாது. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவனுடைய ஃபுல் கில்லிங் கன்டென்ட்ட விடுறான். பார்த்தீங்கன்னா, அப்படியே பேய் மாரி இருக்குது அவனுடைய கில்லிங் கன்டென்ட். ஹோ! அப்படியா? ஆனா, இது ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சிக்னல் குடுக்குறான். சிக்னல் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் ஹீரோவ சுத்தி அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோ ஒடனேயும், தி சாலிட்டரி மூன் ஸ்டைல். குவாட்ரபிள் லூடா ஸ்ட்ரைக். அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு அட்டாக்கு. 4 பேருக்கும் ஒரே சிங்கிள்ல ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். அவ்வளதான் 4 பேரும் அப்படியே பறந்து போறானுங்க. இத பார்த்த உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் எப்புட்றா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் கையில வச்சிருந்த சங்கிலிய வச்சு, அவன் ஸார்ட புடிச்சு, டிராகன் ஹேண்டிங் கிரிப், டிராகன் பைண்டிங் கிரிப் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கைத்த ஒரே புடி. நீ இந்த லெசர் செக்டோடைய கையால் எதிர்பார்த்த மாரியே அப்படியே தான் இருக்கிற. ஆனா என்ன பண்றது? இது எல்லாமே இப்ப முடிஞ்சிடுச்சு. கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. நீ இப்போ காலி. ஏன்னா, ஏற்கனவே இந்த 9 காசில் அண்ட் 8 ஃபார்மேஷன் அத வந்து இந்த ஜெகல் கிளான் போட்டாங்க. இந்த வில்லேஜ சுத்தி. அதனால நீ இப்போ ஸ்லோலி காலியாக போற அப்படி சொல்றான். உன்ன இந்த வில்லேஜ் ஃபுல்லாவே ட்ராப் பண்ணியாச்சு அப்படி சொல்றான். இத கேட்டோனே ஹீரோ, ஹா! நீ ஏன் நினைக்கிற? நான் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிறேன்னு நினைக்கிறியா? நீ தான் எங்ககிட்ட மாட்டியிருக்கீங்க. உங்க எல்லாரையும் நான் உயிரோட விட போறது கிடையாது. ஆ! இந்த ஃபார்மேஷன் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன கழுத்த நெரிச்சு அப்படியே கொல்றான். இவனுங்க இவனுங்க ஏன் இது மாரி பண்றானுங்க? இவனுங்கலாம் கண்டிப்பா உயிரோட இருக்கக்கூடாது. இந்த லெசஸ்டெக்ட் இந்த ஜேகப் கிளான் இவங்கள நான் சும்மா விடமாட்டேன் அப்படி சொல்றான் ஹீரோ. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டர் ஸ்டார்ட்டிங்ல சீக்கிரம் சீக்கிரம் தேடுங்க. அவன் இங்க எங்கனா தான் இருப்பான். கண்டிப்பா அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. சீக்கிரம் அவன் எங்க இருக்கான்னு பாருங்க. அந்த டேர்ஃபுல் பாய்சன் கிரிப்பிள் அவன் கண்டிப்பா இங்க எங்கனா தான் இருப்பான். இந்த இடத்துல வேற எக்கச்சக்கமான ஃபயர் இருக்கிறதுனால கண்டிப்பா அவன் தப்பிக்கவே முடியாது. சீக்கிரமா தேடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க ஹீரோவ தேடினே இருக்கிறானுங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த கூரை மேலேருந்து எகிறி வந்து ஒருத்தன ஒரே வெட்டு. இது பார்த்தோன்னே இன்னொருத்தன், "டேய் இவ்வளோ தைரியம் தான் நீ வந்து எங்காளயும் அட்டாக் பண்ணுவ. நீ இந்த இடத்துல கால்றா" சொல்லி ஹீரோவ அட்டாக் பண்ண வரான். உடனே ஹீரோ அவன் மூஞ்சில ரத்தத்த துப்பிட்டு இன்னொருத்தன ஒரு சீவு. அவ்ளதான். இப்ப அவன் கண்ணு முழிச்சு பார்க்கறதுக்குள்ள அவ்ளதான் ஹீரோ அவன் கதைய அந்த இடத்துலயே முடிச்சுட்டான். சீக்கிரம் தேடுங்க. அவன் வந்து எங்கேயும் போய் ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அவன் இந்த சரௌண்டிங்ஸ்ல எங்கனா தான் இருக்கும். இங்க ஃபயர் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா அவன் வெளிய வந்து தான் ஆகணும். எவ்வளோ நேரம் தான் இந்த பில்டிங்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு நம்மளும் பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேடினுக்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஓரமா ஒரு பக்கம் மூட்டத்துக்குள்ள ஒளிஞ்சுன்னுக்குறான். கண்டிப்பா இவங்களால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஸ்மோக்ல நான் ஒளிஞ்சிருந்து இவங்கள கண்டிப்பா நானு போட்டு தள்ளியே ஆகணும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க நான் எத்தன வாட்டி தான் போட்டு தள்ளாலும் இவனுங்க எண்ட்லெஸ்ஸா வந்துட்டே இருக்கானுங்க. இவனுடைய ஆர்மி எக்கச்சக்கமா இருக்குது. அது வேற இல்லாம ஒவ்வொருத்தரா தான் போட்டு தள்ள வேண்டியிருக்கும். இது என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா இந்த ஃபார்மேஷனுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட்ட நான் கண்டுபிடிச்சு, அந்த வீக்னஸ்லேருந்து இந்த ஃபார்மேஷன நான் உடைக்கணும். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ இன்னொருத்தன் பின்னாடியே வந்து அவன் வாய பொத்தி, "அவள்தான்டா நீ இந்த இடத்துல காலி" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலயே அவன் கழுத்த எடுத்து காலி பண்றான். அவன கொன்னது மட்டும் இல்லாம, அங்க எரியிற நெருப்புல தூக்கி போட்டு, இவனோட பாடிய கூட மிச்சம் வைக்காம, எந்த ஒரு க்ளூவுமே இல்லாம ஹீரோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் அழிக்கிறான். சீக்கிரமா நானு எங்க எல்லாரையும் வந்து போட்டு தள்ளணும். அப்பதான் இவனுடைய நம்பர்ஸ் எல்லாம் குறையும். நான் வேற இந்த ஃபார்மேஷனுடைய ஃப்ளோவ கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாரி வேலை செய்யணும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேசினே இருக்கிறான். "ஏய் என் பக்கத்துல இருந்த ஆளைய காணோம். ஆமா சீக்கிரம் தேடுங்க. கண்டிப்பா அந்த எனிமி இங்க தான் இருக்கணும்." அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேடுறானுங்க. அடச்சே! இவனுங்க வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறானுங்க. யார் யாரு இருக்கிறானுங்க இல்லன்னு சொல்லி. அப்படி வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் விசில் ஊதினே வரான். ஹீரோ இத பார்க்குறான். அடச்சே! இவன் வந்து எப்படி நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அவன ஒரே போடு. அவன் கதை அந்த இடத்துலயே முடியுது. ச்சே! இவன் வந்து விசில் ஊதுறானுங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் இருக்கிற லொகேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சிரும். அடச்சே! அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த 9 காசில் அந்த 8 ஃப்ரண்ட் ஃபார்மேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழிக்க முடியாத ஒரு ட்ராப்பா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு சர்க்கிள் மாரி சுத்திட்டே இருக்கு.
எனிமியோட மூவ்மெண்ட்டை பொறுத்து வந்து தன்னையே மாத்திக்கிற அளவுக்கு இந்த ஃபார்மேஷன் இருக்கு. டிவைட் ஆகுது, கொலைட் ஆகுது. ஒரு சர்க்கிள் மாரி வந்து இது ஃபார்மேஷன் வந்து உருவாகுது. இது கண்டிப்பா ஒரு மீனோட சுழற்சி மாரி தான் இருக்கு. இந்த ஃபார்மேஷன் ரொம்ப சிங்கிளான கியர் போல இருக்குது. இந்த கியர்ல ஏதாவது ஒரு கியர் வேலை செய்யலனா கண்டிப்பா அதுலருந்து பிரச்சனைய கண்டுபிடிக்கலாம். ஆனா இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இத யூஸ் பண்றவங்க இது யூஸ் பண்றவங்களால கண்டிப்பா நான் எங்க இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அடச்சே! இந்த ஜகா கான் இவங்களோட சோல்ஜர்ஸ் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கண்டிப்பா கண்டிப்பா என்னால இந்த ஃபார்மேஷன்ல தப்பிக்கவே முடியாது. அது வேற இல்லாம இது வந்து ஒரு மூவ்மெண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுனால இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த டெத் கேட்டுக்கு வந்து பொறுமையா கொண்டுட்டு போறாங்க. ஏதோ ஆட ஓட்டிட்டு போற மாரி நான் வந்து இதில போய் மாட்டிக்கிட்டேன். ச்சே! இப்படியே போனா கண்டிப்பா நான் செத்துருவேன். இந்த பாத்துலருந்து நான் எப்படி வெளிய வரதுன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல. நான் வேற என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன். இப்படியே போச்சுன்னா, கண்டிப்பா நான் சாக வேண்டியது தான். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சுன்னே ஓடினே இருக்கிறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒருத்தன் ஹீரோவ அட்டாக் பண்ண வரான். ச்சே! இவனுங்க வேற எங்கேருந்து தான் வரானுங்கன்னே தெரியல. கரெக்ட்டா நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறானுங்க. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த சங்கிலிய வச்சு அவன தடுத்து சீக்கிரமா இவன போட்டு தள்ளலாம் அப்படின்னு நெனச்சுன்னுக்கிறான். டேய் எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து எங்களையே அட்டாக் பண்ண வந்திருப்ப. நீ இந்த இடத்துல காலிடா அப்படி சொல்லிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஹீரோ அவன்துலேருந்து விலகி டப்புன்னு அவன் பின்னாடியே ஒரே வெட்டு. அவன் முதுகுலயே. அவன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயே அவன் சொல்லிய முடிச்சுட்டு ச்சே! சீக்கிரமா நான் இந்த விட்டு கிளம்பணும். இந்த ஃபார்மேஷன் இந்த 9 காசுல அண்ட் 8 ஃப்ரண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ தீவிரமா யோசிச்சுனுக்கிறான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு டப்பு ஞாபகம் வருது. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜே கல்யாணுடைய பாடி கார்டு சொல்லியிருப்பான்ல, இந்த சர்க்குலேஷன் ஃபிஷ் இத நீ நல்லா மறக்கவே மறக்காத. ஞாபகம் வச்சுன்னே இரு. அதுக்கப்புறம் லைஃப் கேட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4த் கேசல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஷேடோ கேட்ல தான் டெத் கேசல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஷேடோ கேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, டெத் கேட் இருக்கு. இது நீ மறக்கவே மறக்காத அப்படி சொல்லுங்கிறான். ச்சே! அவன் சொன்னது இப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னா பண்றது இப்போ? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஆரோஸ் ஹீரோவ அட்டாக் பண்றதுக்கு வருது. அடடே! என்னடா இது இவ்ளோ ஆரோஸ் வருது. நான் எப்படி இதுலருந்து தப்பிக்கிறது? கண்டிப்பா நான் கவர் பண்றதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ டப்புன்னு அவன் சாவடிச்சு போன அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எடுத்து புரொடெக்ட் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஷீல்டு மாரி வச்சு. கண்டிப்பா யோசிடா யோசி. கண்டிப்பா அவன் சொன்னதுல ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்கும். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ தீவிரமா யோசிச்சுன்னுக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கேட்ஸ் கடந்து இப்போ வந்து அப்பர் கேட்டுக்கு வந்துட்டான். அதனால இப்போ அவன் மேல ஏரோஸ நாங்க ஃபயர் பண்ண சொல்லியிருக்கிறோம். அப்படி சொல்றான். ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. அவனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோஸ்லேருந்து சிம்பிளா தப்பிக்க முடியும். அவன் கண்டிப்பா உயிரோட இருப்பான். அவன சீக்கிரமா அந்த ஷேடோ கேட்டுக்கு கொண்டு வாங்க. அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த ஏரோஸ்லேருந்து தப்பிச்சு ஓடுனுக்கிறான். ச்சே! இந்த ஏரோஸ் என்ன எவ்வளோ நேரம் தான் இது வந்து இவனுங்க ஃபயர் பண்ண போறாங்கன்னு தெரியலையே! அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க தப்பிச்சு ஓடுனுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன் ஹீரோவ அட்டாக் பண்ண வரான். ஏய் இவன் வேற சும்மா எல்லாம் வரானே சொல்லிட்டு டப்புன்னு ஹீரோ அவன் அட்டாக் பண்ணத டாட்ஜ் பண்ணிட்டு, அவன ஒரே போடு. செத்து போடா அப்படி சொல்லி, சீக்கிரமா அவன அந்த ஷேடோ கேட்டுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அவன டெத்து கேட்டுக்கு கொண்டு போ வேண்டியது தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ எக்கச்சக்கமான பேர் அட்டாக் பண்ண வரானுங்க. சரி இப்ப வேற வழியே கிடையாது. இப்ப என்கிட்ட இருக்குது இது மட்டும் தான். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அத கீழ போட்டு கிளம்புறான். டேய் நீ இந்த இடத்துல காலிடா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க விசில் ஊதினே வரானுங்க. அவன் டெத்து கேட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம், கண்டிப்பா, கண்டிப்பா அவனால தப்பிக்க முடியாது. ஆமா, அவன் டெத்து கேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வரும். அதுதான் நமக்கான சிக்னல். அதுக்கப்புறம் அவன் அவனுடைய கதை அந்த இடத்துலயே முடிஞ்சுது. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிறானுங்க. இவனுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ சரவுண்ட் பண்ணி அட்டாக் பண்றானுங்க. சீக்கிரம், சீக்கிரம் அவன டெத்து கேட்டுக்கு கொண்டு போங்க. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கினே ஹீரோவ அட்டாக் பண்றானுங்க. அவ்வளோதான் இவன் டெத்து கேட்டுக்கு வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு. சீக்கிரம் அவன சரவுண்ட் பண்ணுங்க. சரவுண்ட் பண்ணி அட்டாக் பண்ணுங்க அப்படி சொல்லி அட்டாக் பண்ண போனா, ஹீரோ அந்த இடத்துல இல்ல. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எங்கடா போனான் அவன்? எப்படி? இவ்வளோ நேரமா என் கண்ணு முன்னாடி தான் நின்னுருந்தான். இதுக்கு வாய்ப்பே இல்லையே! அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க ஒண்ணுமே தெரியாம முழிச்சுன்னு இருக்கிறானுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது.